அடுப்பே இல்லாமல் சமைக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இந்த லட்டு கூட அடுப்பே இல்லாமல் சமைக்கலாம். ஆனால் நான் அடுப்பு யூஸ் பண்ணி தான் இந்த லட்டை சமைத்தேன். எனக்கு நெய் குறைவாக பிடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் நான் நெய்யை காசி ஊற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் காசுனதுனால நான் திராட்சையும் வறுத்து கொட்டினேன். நம்ம அடுப்பு யூஸ் பண்ணாமல் இந்த லட்டை பிடிக்கணுன்னா நெய்யை அப்படியே ஊற்றி திராட்சையும் முந்திரியும் அப்படியே போட்டு கூட இந்த லட்டை அடுப்பு யூஸ் பண்ணாமல் சமைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி பொட்டுக்கல்லையும் 1 குழிக்கரண்டி சர்க்கரையும் தேவைப்படும். நான் காலையில் 6 மணிக்கே பூஜைக்கு ஒரு 6 லட்டு இருந்தால் போதும். மற்றதெல்லாம் உதிரியாக கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் நாகவல்லி அம்மனுக்கு வச்சு படைக்க தான் இன்றைக்கி நான் லட்டு செஞ்சேன். 2 குழிக்கரண்டி உடச்சக்கல்லையை ஏலக்காய் ஒன்று போட்டு ஒரு பவுடராக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிட்டு 1 குழிக்கரண்டி சர்க்கரையும் ஒரு பவுடராக அரைச்சிட்டு அந்த கிண்ணத்தில் கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யை காசி திராட்சையை வறுத்து கொட்டி எல்லாம் போட்டு நல்லா லட்டு மாதிரி பிடிச்சா லட்டு ரெடி.